தமிழிசையை மேடையில் வைத்து மத்திய அமைச்சர் அமித்ஷா எச்சரித்தது குறித்து திமுக நிகழ்ச்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். பார்லிமெண்ட் தேர்தல் வந்துச்சே, இப்போ ஒரு அக்கா இன்னைக்கு ஆந்திராவுக்கு போய் அமித்ஷாவை கூப்பிட்டு காதில் 2 அறை வச்சு அமைச்சிருக்கிறான். மரியாதையாக மூடின்னு ஒழுங்காக இருக்கணும், அங்கே இங்கேன்னு வாயை திறந்த மகளை வெட்டி பொச்சிருவேன்னு சொல்லியிருக்கான் அமித்ஷா. அவன் மூஞ்ச பார்த்தா அப்படி தான் இருக்குது. அது பார்த்து இன்றைக்கி பார்த்து எங்கள் அக்கா அந்த சுருட்ட முடியெல்லாம் நீட்டு முடியாக்கி வீக்கேருக்கு போய் தலையெல்லாம் ஆக்கி ஸ்டைலாக போயிருக்குது. இதுக்கு தான் சொல்கிறது, ஒரு பழமொழி இருக்கா இல்லையா, நாயை கூட்டி வச்சாலும் எங்கே போவோம், ஆயத்துன்னா போவோம். நம்ம ஊர் பொண்ணாச்சே, நம்ம இலக்கிய தென்றல் குமரி ஆனந்தம் பொண்ணாச்சே, 2 ஸ்டேட்டுக்கு கவர்னர் ஆத்தா, 2 ஸ்டேட்டுக்கு, பாண்டிச்சேரிக்கு தெலுங்கானாவுக்கு. அங்கேருந்து இங்கே பறக்கலாம், இங்கேருந்து அங்கே பறக்கலாம். பங்களா பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பங்களா இருந்துச்சுன்னா மணலி மார்க்கெட் இல்லை, அங்கே கேட்டு, அங்கே 50 போலீஸ் நிற்கும், இங்கே உள்ளெல்லாம் போலீஸ் நிற்கும். கிளம்புனா போலீஸ் கிளம்பிக்கும், இறங்குனா போலீஸ் இறங்கிக்கும். இவ்வளோ பெரிய பதவியை கொடுத்தா அதெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு தென் சென்னையில் வந்து நின்றுடுச்சு. எங்கள் கேண்டிடேட் யார் தெரியுமா, தமிழச்சி தங்கப்பாண்டியன். அது தேர்தலில் சொல்லுது. தமிழிசை அக்கா, அண்ணாமலை வராரு பிரச்சாரத்துக்கு, அக்காவுக்கு பிரச்சாரம் பண்ண தம்பி வரார். அது மைக்கு பிடிச்சி சொல்லுது. தம்பி வருவதற்கு முன்னால் கேட்டார், அக்கா நீ எத்தனை லட்சத்தில் வெற்றி பெறுவாய் என்று கேட்டார். நான் 1 லட்சம் என்று சொன்னேன். தம்பி ஏறிவிட்டார் ஜீப்பில், தம்பி ஏறிவிட்டார். இப்போது 2 லட்சம். இப்போ வாயில் என்ன வைக்கிறது சொல்லுமா? சொல்கிறதுக்கு பேசுகிறதுக்கு ஒரு நியாயம் அர்த்தம் இருக்கணும். இன்றைக்கி சொல்கிறானுங்களே, இதை எவனாவது பிஜேபியில் கேட்பானா? பொது மேடை, சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்றுக்கிறான், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனம் உட்காந்துக்குது. அதில் போய் நம்ம வணக்கம் தான் சொல்லுது. வணக்கம் சொன்ன பொம்பளையை கூப்பிட்டு உட்கார கூட இடம் கொடுக்காம நிற்க வச்சு கண்ட மேனிக்கு திட்டுறான் ஒரு பிஜேபிக்காரன். இந்த கட்சி பொம்பளைக்கு மதிப்பு கொடுமா? நாங்கள் பொம்பளையை அவமானம் பண்ண. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.